Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குன்னு அந்த subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. Ramadan ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நம்ம சேனல்ல Iftar series ஸ்ட்ரீம் பண்ண போறோம். Iftar seriesல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி மட்டன் கீமா லாப்பா. இப்போ வாங்க மட்டன் கீமா லாப்பா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். First step நம்ம லாப்பாக்கு மாவு பிசைய போறோம். அதுக்கு நாங்க 1 kg நாகா மைதா யூஸ் பண்றோம். அதுக்கு அப்புறம் 1/2 teaspoon sugar and தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்பதான் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அகைன். நெக்ஸ்ட் நம்ம 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மைதாக்கு 1 கப் மில்க்ன்ற ப்ரொபோர்ஷன்ல நீங்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டவ் பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி பீட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நம்ம எந்த அளவுக்கு பிசைறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் லாப்பாவோட சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாலா உருட்டி 2 to 3 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண எடுத்து வச்சிடலாம். Two to 3 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவுல உருண்டை போட ஸ்டார்ட் பண்ணலாம். உருண்டை போடும்போது உருண்டையை நல்லா சாஃப்டா எந்த கிராக்ஸும் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மாவு வீசும் போது மாவு கிளியாம வரும். நம்ம லாப்பா ப்ரிப்பேர் பண்ண போறதுனால நம்ம யூசுவலா சப்பாத்திக்கெல்லாம் பிடிக்கிற உருண்டையை விட சைஸ் கொஞ்சம் பெருசாவே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட்ட உருண்டை எல்லாத்தையும் ஆயில்ல நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஆயில்ல டிப் பண்ண உருண்டைய 1 hour to 1.5 hours நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். மாவை நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். மீன்வைல் நம்ம லாப்பாக்கு தேவையான ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டன் கீமா, 10 onions finely chopped, 1 bunch கொத்தமல்லி, 1 bunch புதினா, 1/2 teaspoon pepper powder, 3 tablespoon curd, 4 teaspoon ginger garlic paste, தேவையான அளவு உப்பு, 2 teaspoon mutton masala powder, 1 teaspoon chili powder, 1/2 teaspoon மஞ்சள் தூள் and 2 பச்சை மிளகாய். ஒரு குக்கர்ல மட்டன் கீமா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கர்ட், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மட்டன் மசாலா பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 to 6 விசில்ஸ்க்கு வேக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மட்டன் கீமா 5 to 6 விசில்ஸ்ல வேகலைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா விசில்ஸ்க்கு கூட வேக வச்சுக்கலாம். எக்ஸஸ் வாட்டரை நல்லா வத்த வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம லாப்பாக்கு தேவையான ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் கீமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லாப்பா ஸ்டஃபிங் ரெடி. மாவு ரெடியா இருக்கு. ஸ்டஃபிங்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலா நம்ம எக் மிக்ஸ்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 3 eggs ஆட் பண்ணிக்கலாம். கூடவே டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாப்பா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மாவு உருண்டை எடுத்து ரோலிங் பின்னால நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். மாவை நல்லா ரோல் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க எக் மிக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கீமா ஸ்டஃபிங்கை பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாப்பால ரிமைனிங் 2 சைட்ஸையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் ஃபிங்கர்ஸால கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா சீல் ஆகும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல நம்ம லாப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இன்னொரு லாப்பா செஞ்சு காமிக்கிறோம், நீங்க பாருங்க. லாப்பாக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டஃபிங் மட்டன் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க சிக்கன் யூஸ் பண்ணி கூட இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க லாப்பாவை ஒரு தவால போட்டு 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பரோட்டா அண்ட் லாப்பா செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு அயர்ன் தவா யூஸ் பண்ணுங்க. அயர்ன் தவா இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லாப்பா ரெடி ஆயிடுச்சு. லாப்பா ரொம்பவே டேஸ்டியா வந்திருந்துச்சு. நீங்களும் நாங்க சொன்ன ப்ரொசீஜர்ல லாப்பா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு yummy and ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ற வரைக்கும் we the trio cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.